ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம 18 என்ற டிராமாவோட எபிசோட் 16 to 20 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். சைலண்ட் பையனா போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனோட அண்ணாவா என்ன ரோபோட்லாம் சிரிக்குதுன்னு சொல்லிட்டு அவனை ஒட்டி பார்த்துட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனா ஹீரோனோட போட்டோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து அவனோட அண்ணாவா ஓஹோ கதை அப்படி போகுதோ, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த சைலண்ட் பையனா அப்படிலாம் ஒன்னும் இல்லையே அப்படின்றான். அவனோட அண்ணாவா அப்படியா, அப்ப சரி நான் அவளை கரெக்ட் பண்றேன்னு சொல்லும் போது அதை கேட்டு அந்த சைலண்ட் பையன் காண்டாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சைலண்ட் பையன் ஹீரோன் கூட சாட் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து அவனோட அண்ணாவா அவங்களோட அம்மா கிட்ட அம்மா இவன் யாரையோ லவ் பண்றான்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி போறான். அவன் பின்னாடி அந்த சைலண்ட் பையனா அப்பெல்லாம் ஒன்னும் இல்லமான்னு சொல்லி கத்திட்டே ஓடி போறான். 1 இயருக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட காமிக்கிறாங்க. ஹீரோனோட கால்ல ஒரு பால் வந்து விழும். அதை எடுத்த ஹீரோயினா அந்த சைலண்ட் பையன் கிட்ட இது உன்னோடதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் அந்த சைலண்ட் பையன் ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைமா பார்த்திருப்பான். அவளை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்த உடனேயே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ற மாதிரியே சிச்சுவேஷன் அமைது. அந்த சைலண்ட் பையன் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போகும்போது கரெக்டா அங்க அந்த ஹேண்ட்ஸம் பையனும் கியூட் பொண்ணும் வராங்க. ஆனா அந்த சைலண்ட் பையனோட கண்ணு பூராமே ஹீரோயின் மேலதான் இருக்கு. வேற யாரையுமே கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். அந்த கஃபேல கூட எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறப்போ ஹீரோயினா விதவிதமா போஸ்ட் கொடுத்திருப்பா. அப்ப கூட அந்த சைலண்ட் பையன் ஹீரோயினை கண் வெட்டாம பார்த்துட்டே இருப்பான். அந்த பசங்களை ஹீரோயினா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கப்போ அந்த சைலண்ட் பையனுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவ போனதுக்கு அப்புறம் அந்த பசங்களை செம்மையா முறைச்சு விட்டுட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் அந்த சைலண்ட் பையன் அவனோட இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காண்டி வரான். ஆனா அதுக்குள்ள அந்த கியூட் பொண்ணு அங்க வந்துடுறா. அவனால அவகிட்ட ஒழுங்காவே பேச முடியாம போயிடுது. அந்த சைலண்ட் பையன் ஹீரோயினை ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே சைட் அடிச்சிட்டு இருப்பான். அவனோட மனசுக்குள்ள எனக்கு எப்பவுமே நீ மட்டும் தான் அழகா தெரியறான்னு சொல்லி நினைக்கிறான். இப்ப பிரசன்ட்ல அந்த சைலண்ட் பையன் ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கான். அவனோட அண்ணாவா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போனா இப்ப எதுக்கு உன் மூஞ்சிய இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வச்சிருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனோட அண்ணாவா என்ன ஹீரோயின் கூட ஃபைட்டா, போய் அவகிட்ட பேசி உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு, அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிட்டு அட்வைஸா கொடுத்துட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனா நீ அப்படிக்கா ஓரமா போய் ஒளருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். அவனோட அண்ணாக்கு செம்மையான பல்ப் ஆயிடுது. அந்த சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயினும் அந்த ஹேண்ட்ஸம் பையனும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட ஹீரோயினா நம்ம மீட் பண்றத யார்கிட்டயுமே சொல்லாதன்னு சொல்றா. அத அந்த சைலண்ட் பையனுமே கேட்டுறான். சைலண்ட் பையனா அவனோட மனசுக்குள்ள என்னால அவகிட்ட அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவே முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த ஹேண்ட்ஸம் பையனோட டீச்சரா ஹேண்ட்ஸம் பையனோட வீட்டுல உட்காந்து அவனுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையன் எல்லாத்துலயுமே தப்பு தப்பா எழுதியிருப்பான். அவங்கள அவனை பார்த்து ஏன் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவங்க கிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு சொல்ல அவங்களும் ஏதோ படிப்பு சம்பந்தமா தான் சொல்ல போறான்னு சொல்லிட்டு சரி சொல்லுன்றாங்க. அவனா சட்டுன்னு அவங்க கிட்ட எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லும் போது அதை கேட்ட அந்த டீச்சருக்கு அப்படியே அள்ள விட்டுருது. அதுக்கப்புறம் அவங்களா சிரிச்சுக்கிட்டே எனக்கும் உன்னை ரொம்பவே பிடிக்குமேன்னு சொல்லும் போது அதை கேட்ட அவனா ரொம்பவே குஷி ஆயிடுறான். அவங்களா நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரின்னு சொல்லும் போது அவனா நான் நிச்சயமாவே உங்களை லவ் பண்றேன், உங்களுக்காண்டி தான் நான் அந்த காலேஜையே சூஸ் பண்ணிருக்கேன்றான். அந்த டீச்சரா ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட சரி வா நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு டாபிக்க மாத்துறாங்க. கரெக்டா அந்த ஹேண்ட்ஸம் பையனோட அம்மா அங்க வந்துட்டு அந்த ஹேண்ட்ஸம் பையனை ஒரு முறைக்கிறாங்க. இன்னைக்கு உருட்டுக்கட்ட அடிதான் போல. நெக்ஸ்ட் அந்த ஹேண்ட்ஸம் பையன் உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கான். அவனோட அம்மாவா அவன் கிட்ட வந்து நான் உன்னோட இங்கிலீஷ் டீச்சரை மாத்துறேன்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையனா ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அவனோட அம்மாவா அதனாலதான் நான் அவங்கள சேஞ்சே பண்றேன்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஃபைட் ஆயிடுது. 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கோவத்துல அந்த ஹேண்ட்ஸம் பையன் செம்மையா கத்தி விட்டுட்டு அங்கேருந்து கோச்சிட்டு கிளம்பி போயிடுறான். அப்பதான் அந்த ஹேண்ட்ஸம் பையன் வர்ற வழியில ஹீரோயினை பாக்கலாம். அவ கிட்ட நீ எங்க இந்த சைலண்ட் பையன் வீட்டு கிட்டன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்குதான் ஹீரோயின் நம்ம மீட் பண்ணத வேற யார்கிட்டயுமே சொல்லிடாதன்னு சொல்லிட்டு இருப்பா. அத அந்த சைலண்ட் பையனுமே கேட்டுட்டு ரிட்டர்ன் போயிடுறான். நெக்ஸ்ட் அந்த ஹேண்ட்ஸம் பையனா சைலண்ட் பையனோட
பையனோட வீட்டுக்கு வந்திருப்பான். சைலண்ட் பையனோட அண்ணா கூட ஜாலியா பேசிட்டு இருக்கான். 2 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையன் அவனோட அம்மா கூட ஃபைட் பண்ண எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனா ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட நீ ஹானாவை மீட் பண்ணாதானே, எங்க இப்ப அவன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையனா நீ யார கேக்குற, ஹீரோயினியா இல்ல இந்த கியூட் பொண்ணையான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனா நான் யார பத்தி கேக்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ன்றான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது அந்த சைலண்ட் பையன் கோச்சிட்டு அங்கிருந்து ஹீரோனை தேடி போறான். சைலண்ட் பையன் நடந்து வரான். அங்க ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கா. அவளை பார்த்துட்டு அவன் ஹீரோயினுக்கு கால் பண்றான். அந்த காலை ஹீரோயினுமே அட்டன் பண்றா. சைலண்ட் பையனா நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லி கேட்க, ஹீரோயினா நான் வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. அவனா ஹீரோயின் கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா அப்ப நம்ம நாளைக்கு ஸ்கூல்ல பேசிக்கலான்றா. அந்த சைலண்ட் பையனா சரி ஓகே அப்ப நான் போன்லயே சொல்றேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா அப்படின்னு முக்கியமான விஷயம் அந்த பொண்ணு லீய பத்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த சைலண்ட் பையனா லீலாம் என் லைஃப்லயே இல்ல, அவெல்லாம் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் கூட இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனா ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்லும் போது ஹீரோயினும் திரும்பி பார்த்தா அங்க அந்த சைலண்ட் பையன் நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவனா ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ண ஹீரோயினும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறா. இப்ப 2 பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் சைலண்ட் பையன் வாலு பொண்ணு எல்லாருமே ஒன்னா வராங்க. ஹீரோயினா அந்த கியூட் பொண்ணு கிட்ட எப்ப வரேன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளும் இதோ வந்துடுறேன்றா. அப்பதான் ஹீரோனோட கையில இருக்க பர்ஸையும் லிப்ஸ்டிக்கையும் பார்த்த அந்த சைலண்ட் பையனா உன்ன மாதிரியே அந்த கியூட் பொண்ணும் வச்சிருக்கான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் என்னோட கிஃப்ட்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அங்க ஹீரோனோட பழைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு என்ன பிளான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினா நாங்க ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் சேர்ந்து அவுட்டிங் போறோம்ன்றா. அந்த பொண்ணா நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் கியூட் பொண்ணும் கோலாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அந்த ஹேண்ட்ஸம் பையனும் வரான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஹீரோனோட கேங்கும் வராங்க. அந்த புதுசா வந்திருக்க பொண்ணு பேரு பார்க்ஜி. அவளா அந்த கியூட் பொண்ணை பார்த்து நீ ஜாயின் தானே உன் பேருன்னு சொல்ல அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த கியூட் பொண்ணா ரொம்பவே நர்வஸ் ஆயிடுறா. அவளா இல்லையே நீ யாரையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. எல்லாருமே 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அந்த கியூட் பொண்ணா சோடா புட்டி எல்லாம் போட்டுட்டு பாக்குறதுக்கே ரொம்பவே பாவமா உட்கார்ந்துருக்கா. அந்த பார்க்ஜின்ற பொண்ணுமே கியூட் பொண்ணு கூட தான் படிச்சிருப்பா. அவளா அந்த கியூட் பொண்ணை பார்த்துட்டு உன்னோட ஹோம்வொர்க்க கூட நான் பார்த்து எழுதணும்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து அந்த நோட்டை வாங்கி பார்த்து எழுதிட்டு இருக்கா. நம்ம கியூட் பொண்ணா ஷூல இருந்து எல்லாமே பழசதான் போட்டிருப்பா. அதை பார்த்து அந்த பார்க்ஜி பொண்ணு ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அந்த டைமா அந்த கிளாஸுக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்தா ரொம்பவே கெத்தா கான்பிடென்ட்டா இருக்கா. அவளை பார்த்தா அந்த கியூட் பொண்ணுக்கு நம்ம இவ்வளவு மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு லைட்டா பொறாம வருது. நம்ம ஹீரோயின் அவ போற லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. அதையே அந்த கியூட் பொண்ணு பேனு பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல ஹீரோயினா நான் ஆர்ட்ஸ் தான் படிப்பேன்னு சொல்லிருப்பா. அதையுமே அவ கேட்டிருப்பா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கியூட் பொண்ணா நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவளோட பாட்டிமாவா அவளை சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா அவளோட பாட்டிமா கிட்ட ஜோசியர் என்னோட பேரை மாத்தலான்னு சொன்னார்ல, என் பேரை நான் இப்பவே மாத்தலான்னு இருக்கேன், என்னோட பேரை ஹிம்ஹானான்னு மாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா அவளோட மனசுக்குள்ள நான் ஹீரோயின் மாதிரியே மாறணும், அவளை பார்த்து எல்லாரும் அட்ராக்ட் ஆகுற மாதிரி என்னையும் பார்த்து எல்லாருமே அட்ராக்ட் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.